தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நன்மையிலிருந்து முன்னிலிருந்து நான் என்ன செய்றேன், நீக்கி போடுகிறேன்னு சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தத்தளிப்பு, ஏன் குழப்பம், ஏன் குழம்பி அறியணும்? ஒரு ஒரு கிணறு வந்து அவன் கிணறு பார்க்கும் பொழுது ஒரு தெளிந்த தண்ணி இருக்கும். தண்ணீர் தான் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, அப்படியே கலங்கல் தண்ணி. அது போல நம்முடைய வாழ்க்கை. நான் கோமையாக சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்க, ரத்தத்தினால கட்டப்பட்டவங்க, எத்தனை பேர் சொல்றேன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. உண்மையா சொல்றேன், என் மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. என் மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வந்து மைண்டே மாறதுல இருக்கு. மைண்டில் மனம், என் மனம் வந்து குழம்பி அறையாம நிம்மதியா பாடுற மாதிரி சிலுவை தப்பான அப்பதான் நீங்க நோட்ஸ் எழுதுறவங்க எல்லாம் நோட்ஸ் எழுதுங்க. எனக்கெல்லாம் நோட்ஸ் உண்டு. நானும் பைபிள் இருக்கும் பொழுது ஒரு நோட் இல்லாம நான் உட்கார்ந்ததே இல்லை. ஆண்டவரை நம்மளோட பேசுறத நான் எழுதுவேன். அதிகமா நான் வந்து எழுத மாட்டேன். ஆண்டவர் செப்பத்துல என்ன பேசுறாரு, பைபிளை திறக்கும் போது தியானிக்கும் போது என்ன பேசுறாரு, அது உங்களுக்குரிய மன்னா. அந்த மன்னாவை நீங்க சாப்பிடலன்னா எப்படி இருக்கும், உங்களுடைய ஆவிக்கு உணவு அதுதான், உங்களுடைய ஆவிக்கு மருந்து போஷாக்கு அதுதான். உங்களுடைய குணாதிசயம் சேஞ்ச் ஆகுதான். சேஞ்சிங் யுவர் கான்டெக்ட். அப்புறம் CONTUCT 4 காரியம் சொன்னேன். ரிப்பன்டன்ஸ்னா மனம் திரும்புதல்னா ஒரு நாள் திடீர்னு கேட்பேன் அவங்களுக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆனா சாந்த குணம் சொல்லும் பொழுது நான் 7வது நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு நான் சொன்னேன். இல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய, அதுவும் நம்முடைய குணாதிசயம் என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அன்புக்கு மாறானது பம்பு இருக்கக்கூடாது. அப்படிதானே? சந்தோஷம்னா சந்தோஷம் குறைவு கூட இருக்கக்கூடாது, சந்தோஷம் மற்ற இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். அதுதான் ஆவியின் கனி. அடுத்து என்ன இருக்கணும், அடுத்த நீடிய பொறுமை. நீடிய பொறுமையினாலதான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் சுதந்திரிக்க முடியும். நீடிய பொறுமை. உங்கள் ஆத்மாவில பொறுமையினால் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி யோகால சொல்லலாம். அப்படி நீடிய பொறுமை, நீடிய பொறுமை வேணும். பையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடுத்தப்படும் பொழுது பயமுறுத்தாமல் இருக்கணும்னா பதிலுக்கு பதில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. படிக்கு படி வாங்குகிற எண்ணத்தோடு அவங்க என்ன பேசுனாங்கன்னா நான் என்ன செய்வேன், இன்னும் 100 பேசுவேன் சொல்லிட்டு வாய் என்ன செய்யணும், அவ வாயை என்ன செய்யலாம், திறக்கலாம். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் சத்தமிடாத இருக்க ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தார். தன் வாயை திறக்கவில்லை. வாயை எங்க திறக்கணும், தேவன்ல திறக்காதவங்க, தேவனை நோக்கி பறந்து பேச தெரியாதவங்க, தேவனை நோக்கி தெரியப்படுத்தாதவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்வீங்க, மனுஷர்கள் உங்களை சூழ்ந்துருவாங்க. நல்லா கதை கேட்கறதுக்கு நிறைய பேசுறதுக்கு என்ன செய்வாங்க, வந்துருவாங்க. ஆசையா இருக்கா, எனக்கு ஆசைதான், மனுஷர்கள் எல்லாம் என்ன செய்யணும், நல்லா சம்பாஷிக்கணும் சொல்லி. ஆனா நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிடும் எடுத்து போடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து போடணும். சொத்து மிகுதியில பாவம் இல்லாம போகாது என்று சொல்லிட்டு இருதயத்து நிறைவு எப்படி இருக்கும், நீ என்ன நினைக்கிறியோ மனுஷன் அப்படியே இருக்கிறான். மைண்டை நீ சேஞ்ச் பண்ண, குணத்தை சேஞ்ச் பண்ண. வேற ரிப்பன்டன்ஸ் தான் என்ன படிச்சோம், மன திருமணம், மன்னிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு மன்னிக்கப்படாத ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. அந்த மத்தேயு 2 7 வசனம் படிச்சோம். 3வது 2:3 படிச்சோம். அது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Kingdom of heaven is at hand. அப்படின்னு இங்க வந்து தமிழ்ல பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம மைண்ட் அதாவது turn from northern direction to southern direction. நான் முதல்ல ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வடக்கு திசை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க வந்துடணும், அந்த வட திசையால டர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை எல்லாருக்கும் இருக்கா வந்துச்சா? டர்னிங் பாயிண்ட் என்னன்னு புரியுதா? திருப்பு முனை ஆண்டவங்களை சந்தித்த இடம், ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்ட இடம், அல்லது ஆண்டவர் உங்களை தத்துவமா என்னை போல ஆண்டவர் காட்சி கொடுத்து ஒருவேளை சந்தித்திருக்கலாம், அல்லது வசனத்தின் மூலமாக அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை சந்தித்திருப்பார், அல்லது டிவி நிகழ்ச்சி மூலமாக எப்படியோ ஒரு டிராக்ட் மூலமாக எப்படியோ நீங்க சந்திக்கப்பட்டிருப்பீங்க, அபிஷேகப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்நானம் எப்படியோ பெற்றிருக்கலாம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி ரெபண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் ஒரு டைரக்ஷன்ல போன நம்மள இன்னொரு டைரக்ஷனுக்கு நேரா என்ன செஞ்சாரு ஆண்டவர் கொண்டு வந்தார். அடுத்து லூக்கா 24:47 நான் இதை சொல்லல, ஆனாலும் இந்த வசனத்தை புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. மனதிருத்தல் பாவ மன்னிப்பு சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலேயே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்ப முதல்ல பிரசங்கம் பண்ண வேண்டியது என்னது? பிரசங்கம் பண்ண வேண்டியது என்னது? விசுவாசமா? விசுவாச அறிக்கையா? என்னது? ஈஸியா என்ன செய்யணும்? எளிமையா சொல்லிக் கொடுக்கணும். நீ பாவம் பண்ணிட்ட அது பண்ண இது பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க உங்க பிள்ளைய பார்த்துட்டு நீ எப்படி தப்பு பண்ணனா அது உங்க பக்கத்துல நிற்குமா? அது இல்லவே இல்லைன்னு சொல்லும். நீங்க திரும்ப கண்டிக்காத என்ன செய்யும்? அது மாறாது. நீங்க மாறினாதான் அது மாறும். உங்க குணம் முதல்ல என்ன செய்யணும்? மாறணும். உங்க குணமே மாறாம இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க இப்படி இருக்கும், அப்பா அம்மா குணம் மாதிரிதான் இருக்கும். சரி, அதுக்காக 2 தீமோத்தேயு 2:27 சொல்லுங்க. எதிர் பேசுறவங்க இன்னைக்கு மனம் திரும்புதல அடையணும். எதிர் பேசுறவங்களுக்கு கூட அவங்க சத்தியத்தை அறிந்து என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நான் சாந்தத்தை பற்றி நான் சொன்னேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. சாந்த குணம் என்றால் என்ன? பாவ மன்னிப்பு என்றால் என்னன்னு நான் சொல்லிட்டேன். 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்க எப்ப புத்தகத்துல நான் வந்து எழுதி உங்க கேட்டாங்க என்ன செய்யணும்? சொல்ல தெரியும், சொல்ல முடியும். எப்ப கேட்டாலும், ஒரு மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, 2 மாசமோ 1 வருஷம் கழிச்சுனாலும் அந்த ஆவியில என்ன செய்யும்? அதிகம். ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன செய்யும்? ஆவியில நான் சொல்லுவேன் ரெக்கார்ட். நீங்க ரெக்கார்டர் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஆவி மனுஷன்ல என்ன செய்யும்? அப்படியே பதிஞ்சிருக்கும். பதினாது நல்லா பதிவு பார்க்கிறேன். சரி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் என்றால் என்னன்னா, அந்த ஆங்கிலத்துல வசனத்தை நான் எப்பொழுதுமே படிக்கிறது வழக்கம். அது ஒரு ஆசீர்வாதம். சாந்த குணம் எனக்கு பாக்கியம் என்று சொன்னா என்ன? பாக்கியமாக என்னது? ஆசீர்வாதத்தை குறிக்குது. அது ஒரு ஆசீர்வாதம். ஹாப்பி, ஜாயஸ், ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ். இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் தான் நிறைய செய்யறாங்க. நீ விசுவாசிச்சா போதும், உனக்கு 2-3 கார் வரும், 4 கார் வரும். ப்ராஸ்பரிட்டி மெசேஜ். ப்ராஸ்பரிட்டினா என்ன? செழிப்பின் உபதேசம் ரொம்ப மலிந்து காணப்படுது. ஆனா ஆவிக்குரிய செழிப்பு இல்லாத இடத்துல சொல்லுங்க, செழிப்பு வந்தா எப்படி பயன்படும் ஒரு ஆத்மாவுக்கு? யோசிச்சு பார்ப்போமா? ஆவிக்குரிய செழிப்பு இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ். என்ன அர்த்தமா? சாந்த குணம்னா ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ், ஜாயஸ் லைஃப். அடுத்து
satisfaction in God's favor and salvation. ரட்சிப்புல எத்தனை பேருக்கு திருப்தி சொல்றீங்க? நான் அடைந்த ரட்சிப்புல எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதுல எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 2 பேர் தான். வேற உங்களுக்கு எல்லாம் திருப்தியே இல்லை. திருப்தியா இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவத்துல எப்படி இருக்கணும்? திருப்தி இருக்கணும். அதிருப்தியா இருக்கக்கூடாது. விரக்தியா இருந்தீங்கன்னா ஏதோ பெற்றாதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்கதான் என்ன செய்வாங்க? பூமியே சுதந்திரிப்பாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க கண்டிஷன்ல இருக்க மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. சாந்தமா இருந்து அவங்க கண்டிஷன் பார்க்கும் பொழுது அதே சாந்த சொப்பியா மாதிரி நான் அவங்க பார்த்தா ஏதாவது மடக்கம் போட்டு நல்ல மடங்கெல்லாம் பட்டவே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா நீங்க வந்துருக்கிறத பார்த்து நான் உங்களுக்கு ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு? உங்களுடைய பிள்ளைகளை சோதனை பார்க்கிறார். அவங்க கண்டிஷன் இல்ல, அது வந்து உங்களுடைய மைல்டு பேஷன் தான். சாந்தமானது மைல்டு பேஷன். அது கடல்ல அப்படி ஒரு மென்மையான ஒரு நல்ல ஒரு பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சஃபரிங் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? மாடு மத்தியிலும் சாந்தமா இருப்பாங்க. நான் என்னைக்கு சாந்த குணத்தை பறிகொடுத்தேனோ அன்னைக்கு எதையாவது என் வாங்கி என்ன செய்யும்? பிளாக் பண்ணி. அப்படிதானே உங்க அனுபவம்? அப்படிதானே? சாந்த குணமா இருந்து பாருங்க, அந்த ஆவியின் கனியை கேட்டு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என்ன சொன்னேன்? மாடுகள் மத்தியிலும் கூட சாந்தமா இருக்கும். ஏசப்பா அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தா வாய் தரவே இல்லை. பிள்ளைகள் என்ன செய்யும்? சண்டை போடதான் செய்யும். உங்களை மாதிரி உங்களை மாதிரி என்ன செய்யும்? உங்களை பார்த்து பார்த்து படிக்கும், உங்களை மாதிரி கத்தும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உன்னை சுதந்திரிக்கணும்னா, சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? பொறுமைய கையாண்டு பார்க்கணும். சாந்த குணத்தை கையாண்டு பார்க்கணும். ஒருத்தர் சாந்தமா இல்லாம பேசுவாங்க, ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்க போச்சு? ஆவிக்குரிய செழிப்பு எங்க போச்சு? நிறைய பேருக்கு அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியே கிடையாது. 50 வருஷம் ஆட்சி ரட்சிக்கப்பட்டு சொல்லி கூட என்ன செய்வாங்க? படபட 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 ஆத்திரமா அவசர அவசரமா என்ன செய்வாங்க? வார்த்தைகளை அளவு இல்லாம பார்க்கணும். அப்படி இல்லாம வீட்டுல பொறுமையா இருக்கிறீங்களா? சாந்த குணமா இருக்கிறீங்களா? அதை யோசிச்சு பார்க்கணும். சாந்த நீச்சி அடக்கம். சாந்த எத்தனாவது? மறுபடியும் 8வது இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் இல்லை. அது 1 தீமோத்தேயு 6:11. சாந்த குணத்தை ஒரு தேவனுடைய மனுஷன் கூட 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம்லாம் நீங்க போய் படிங்க. என்னுடைய வழக்கம் அப்படிதான். ஒரு தியான பகுதி ரெகுலரா தினம் வாசிக்கிற ஒரு பகுதி எடுத்துட்டா முழுசும் நிறைய முழுசு வாசித்தாதான் நமக்கு உங்களுக்கு புரியும். 1 தீமோத்தேயு நம்ம இப்போ பிரசங்கத்துல ஒரு வசனம் சொல்றோம், அது மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்குன்னு நீங்க என்ன செய்யணும்? முழு வேதத்தை அந்த முழு சாப்டர்லயே நீங்க என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். இல்லைன்னா உங்க டைரியில 1 தீமோத்தேயு 6 அப்படின்னு சொல்லி மட்டும் சாந்த குணத்தை முடிகிற இடம் மட்டும் சொல்றேன். நேரங்கிறதுனால சாந்த குணத்தையும் நீ அடையும்படி நாடு. உனக்கு பக்தி இருந்தா போதாது. வாசிக்க ஒரு நீயோ இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எவ்வளவு காரியம் போட்டிருக்கு பாருங்க. இவைகளை விட்டோடினா முதல் அவசரத்தை வாசிக்கிறேன். பணவாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேதனைகளாலே தங்களை குறுக குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா பணத்துல என்ன இருக்கக்கூடாது? பணம் இல்லாம ஏதாவது நீங்க வாங்க முடியுமா?
ஆத்மா தாவீது சொல்றாரு ஒரு இடத்துல மண்ணோடு என்ன செய்யலாம் முட்டி போட்டு நிற்கிறது மண்ணிலே இருந்து கீழே மண்ணு என்ன செய்யணும் சேற்றிலே கழுவப்பட்ட மண்ணு மறுபடியும் கழுவப்பட்ட மண்ணு கழுவிகளை விட்டா என்ன செய்யும் மறுபடியும் அதுலதான் என்ன செய்யும் நம்ம பாவ வாழ்க்கையை என்ன செய்யணும் பெருக்கணும் தேவனுடைய மனுஷனே எங்களை விட்டபடி நிறைய பேருக்குள்ள அற்புதவான்கள் ஊழியர்கள் எல்லாருக்குள்ளே விசுவாசிகள் மன ஆசை ஆசை பூசைய தோசைய பெருக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க எதை எதிர்பார்க்கணும் ஆவிக்குரிய செழிப்பை எதிர்பார்க்கணும் ஆவிக்குரிய குணத்தை பெற்றுக்கொள்ளணும் சாந்த குணம் இருக்கணும் அன்பு இருக்கணும் அதனால அந்த 7 காரியங்கள் இருக்கக்கூடாது அன்பு வேணும் சந்தோஷம் வேணும் சமாதானம் வேணும் நீடிய பொறுமை தயம் ஒரு நற்குணங்கள் வேணும் சாந்தம் விசுவாசம் மகிழ்ச்சி அடக்கம் சாந்தத்துக்கு பிறகுதான் விசுவாசம் போட்டு அப்ப இதெல்லாம் நீ அடைப்படி நாடு நீதி தேவ பக்தி விசுவாசம் பொறுமை இதெல்லாம் நீ சாந்த குணத்தையும் நீ என்ன செய்யணும் அடையணும் அதை நாடணும் அதை அடையிறதுக்கு என்ன பண்றது சில உங்களுடைய சாந்த குழந்தையை பெருக்கிறதுக்கு வீட்டுல என்ன செய்வாங்க சுத்தி அதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய சாந்த குணம் பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்க பக்கத்துல இருப்பாங்க அவங்க எங்கேயாவது போனாலும் திரும்ப உங்ககிட்ட தான் வருவாங்க நீங்க தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாம் பார்க்கணும் ஆனா அந்த பொறுமையெல்லாம் என்ன செய்யும் சோதிக்கப்படும் ஆபிரகாமுடைய பொறுமை என்ன செய்யுது சோதிக்கப்பட்டுச்சு விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியவே இல்லை சோதிக்கப்படும்னா டெஸ்ட் பண்ணிப்போம் உங்களை நான் செய்ய மாட்டேன் உங்க வீட்டுக்காரரும் செய்ய வேண்டாம் ஜாப் பண்ணுங்க யாரும் உங்களை திட்டுறாங்கன்னா பயிராங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கும் எவ்வளவு டிகிரி ஏறணுமோ அவ்வளவு என்ன செய்யும் ஏதோ காரணமா தான் அப்ப நீங்க என்ன செய்யணும் பொறுமையாதான் காரணம் இல்லாமலும் சாபம் போடுவாங்க காரணம் இல்லாமல் இந்த சாபம் அன்காது சில வேணும் பர்பஸா இவளை பார்ப்போம் இவ என்ன செய்யறாங்க இவளை என்ன செய்வோம் தூண்டி விடுவோம்னா அதான் எசவேரின் ஆவி தூண்டி கிரியம் செய்யற எசவேரின் ஆவி பொருளாத ஆவி ஒரு சமாதானத்தை கெடுக்கிறது ஒரு சாந்த குணத்தை கெடுக்கிறது ஒரு ஜப வாழ்க்கையை கெடுக்கிறது அல்லது நீ ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த குணம் என்ன செய்யும் தடையா இருக்கும் படபட பேச வைக்கிறதுக்கு ஒரு ஆவி தூண்டி கிரியம் செய்கிற ஆவி அது ஒரு பொல்லாத ஆவின்னு சொல்லுது எப்பவாது கிரியை செய்கிறது ஒரு குணம் எடுத்துக்கலாம் அடிக்கடி ஏதோ ஒன்று கிரியை செய்துதான் அது என்னது விசுவாச ஆவி பேய்த்தனத்துக்கு அது ஜென்ம சுவாமம் சொல்லி யாக்கோபு நிருபத்துல போட்டிருக்கு அடுத்த வசனம் யாக்கோபு 1:21 உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும் சாந்த குணத்தை அடைகிறதுக்கு நாடணும் அடுத்த வசனத்தை என்ன செய்யணும் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும் சிலருக்கு வசனம் சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க சாந்தமா அமைதியா இவங்களே பிரசங்கம் பண்ணுவாங்க ஆலோசனை சொல்லுவாங்க பாஸ்டர்லாம் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க எனக்குலாம் நிறைய ஆலோசனை வரும் அப்படி இப்படின்னு இந்த இடத்துல ஆரம்ப காலங்களில் நான் பார்த்திருக்கேன் தெரிந்த காரியங்களையே சொல்றது என்னது தீர்க்க தரிசனம் கிடையாது உங்களுடைய காரியங்களை நான் தெரிந்து வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டை வச்சுக்கோமே அவரை பற்றி எல்லா குணமும் தெரிஞ்சிச்சு 30-40 வருஷம் வாழ்ந்துச்சு 10-20 வருஷம் வாழ்ந்துச்சு நீங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லி பாருங்க தீர்க்க தரிசனமா சொல்லி பாருங்க என்ற தப்பு உங்களுக்கே தெரியாத ஒருத்தர் வரும் பொழுது உங்க வாயிலிருந்து புறப்பட்டா அதுதான் அந்த உள்ளவெல்லாம் வெளியிறக்கப்படணும் அப்பதான் முன் குற்ற விழுது ஐயாகவே தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவன் உணருவான் சரி நான் அந்த வசனம் அந்த பகுதி நான் போகல நான் அப்படியே டச் பண்ணிட்டு போறேன் வசனத்தை செய்யணும் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும் உங்களுடைய ஆத்மா
வல்லமை உள்ளது. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்யணும்? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். விளையாட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா ஆண்டவர் இவ்வளவு பேசியும் உணர்விடாம ஜெபம் பண்ணேன் இன்னும் உணர்வு இல்லை, விளையாட்டாதான் இருப்பேன்னா நீங்க வசனத்தை என்ன செய்யல, கேட்கல. அந்த ரட்சிப்பின் பணிலாம் உங்களுக்குள்ள வெளிப்படணும்னா நீங்க சாந்தமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். தெளிவா இருக்கா? அதுல யாக்கோபுல வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துக்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கலாம், ரொம்ப படிச்சிருக்கலாம், அது ரொம்ப அனுபவம் இருக்கலாம், விவேகியா இருக்கலாம், ரொம்ப விவேகி மாதிரி பேசலாம். நிறைய பேர் அப்படிதான் ரொம்ப விவேகம் தான் சொல்லுவாங்க, ரொம்ப என்னது தாழமா நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த இதெல்லாம் கிடையாது. அப்படி ஞானம் இருந்தாலும் மனசுக்கு நீ ஞானத்துக்குரிய என்ன வேணும்? சாந்தம் வேணும். அந்த ஞானத்துக்குரிய சாந்தம் என்ன படிச்சோம்? ஞானத்துக்குரிய சாந்தம். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? அடுத்து ஞானத்துக்குரிய சாந்தம். பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அங்க என்ன வேணும்? ஞானத்துக்குரிய சாந்தம். பிள்ளைங்க என்ன இருக்கணும்? ஞானம் பிளஸ் என்னது? சாந்தம். வெறும் சாந்தம் மட்டும் அங்க வந்து செல்லாது. நான் அமைதியாவே இருப்பேன், நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன செய்ய மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அங்க ஒண்ணு இந்த பிளாக்கா இருக்குன்னு அர்த்தம். அதுதானே? புரியாதனால கவனிக்கிறேன், கவனிக்கலன்னா புரியாது. ஏன் கவனிக்காம இருக்கிறீங்கன்னா உங்க உள்ளலாம் என்ன செய்யுது? மனம்லாம் அப்படியே ஆகலை, மைண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகல, மனசு கூட இல்லை மாறல. ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறுறதா எனக்கு ஒரு திசையில இருந்து. மதுரை மாவட்டம் வேற, தேனி மாவட்டம் வேற, அப்படிதானே? மதுரை மாவட்ட எல்லை முடிக்கிறதுன்னு வரும் ஆண்டிப்பட்டி மலை, அடுத்து தேனி மாவட்ட எல்லை ஆரம்பம் சொல்லி வரும். அப்படி அதுக்கே ஒரு எல்லை இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்முடைய லைஃப்ல ஒரு டைரக்ஷனே தெரியாம உடம்பு எல்லாரோட கிடக்கும் பொழுது டைரக்ஷன் திட்ட செய்யலாம அது ஒரு வழிதப்பி போக பண்ணிக்கலாம். எதுவும் செய்யக்கூடாதுன்னு இல்லை, மனுஷனோட கலக்கணும், பேசணும், சம்பாஷிக்கலாம். கூடுமானால் எல்லா மனுஷனோடும் என்ன செய்ய? சமாதானமாக இருக்கன்னு சொல்லி. அதனால நான் உண்மையான சார்ந்த சொருப்பியா இருப்பேன், எதுவுமே பேச மாட்டேன், அலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் எனக்கு துக்கம் அதிகரித்தது. ஏதோ ஒரு தேவை, அது ஒண்ணுமே நான் சொல்லாம இருந்தேன். நான் எப்படி எனக்காக யாராவது ஜோப் பண்ணுவாங்க? ஏதாவது எனக்கு வேணும், அவசரமா எனக்கு ஒண்ணு வேணும், தேவை. அதை நான் சொல்லட்டா எப்படி அவங்க எனக்கு அதை வாங்கி கொடுக்க முடியும்? சொல்ல நேரம் என்ன செய்யணும்? அவங்க குறிப்பு அறியல, புரிந்து கொள்ளலைன்னா என்ன செய்ய வேண்டியது? பேசணும். அது மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவங்க அறியல, அதனாலதான் பேசுறேன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் மூலமாக, வசனங்கள் மூலமாக என்ன பேசுறாரு? ஞானத்துக்குரிய சாந்தம் வேணும். அடுத்து சமாதானம். சமாதானம் எங்க இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்ப சாந்த குணத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு தொடர்பு. அதனாலதான் வேதத்தை நேசித்தாதான் அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 119 குறித்து கொடுங்க, எடுக்க நேரம் 125. அடுத்து ஏசாயா 26:3. பூரண சமாதானம் வேணும்னா, எந்த சமாதானம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஆனா நான் எப்போ சொல்லுவேன், மனதுக்கு பொறுத்து சமாதானம் இல்லை. அது நம்முடைய குணத்தை பொறுத்தது. சமாதானம் அவருடைய கற்பனைகளை கவனிக்கணும், அது நன்றியோட இருக்கும். அந்த சமாதானம் அவர் கொடுப்பாரு. உண்மைதான், அவர்களை நடத்துவாரு, ஆறுதல் அளிப்பாரு. அந்த வசனம் மட்டும் வாசிப்பா 57, ஏசாயா 57 சொல்லும்போது தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று
கிரியைகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். தூரமாய் இருக்கிறவங்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவங்களுக்கும் நான் கிரியேட் பண்ணதை சொல்றேன். கிரியேட் தி ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் சீட்ஸ். யாருக்கு? ஜூயிஷ் பீப்புளுக்கும் ஜென்டைல் பீப்புளுக்கும். அதாவது தூரமா இருக்கிறவங்களுக்கும் சமீபம்னா யாரு? யூத ஜனங்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் சமீபமாய் இருக்கக்கூடிய இந்த வசனம் தமிழ்ல வாசிங்க. சமீபமாய் இருக்கிற தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று தூரம் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவங்க குணமாக்குவேன்னு சொல்றேன். எப்படி உங்களுக்கு குணம் கிடைக்கும்? நான் குணம் இல்லைன்னா சொல்றேன். நான் உங்களுக்கு குணமாக்குவேன்னு சொல்றேன். என்ன குணம்? ஆவிக்குரிய குணத்தை குறிக்குது. சரீரத்தை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். யாருக்கு ஜோம் பண்ணாலும் உன் குணமா என்ன செய்யும்? சுகம் எடுக்கணும். யார் இப்படி மேல கைகளை வைப்பார்கள்? விசுவாசிக்கிறவர்களான அடையாளத்துல ஒண்ணு என்னது? யார் இப்படி மேல கைகளை வைப்பாங்க? அவங்க சொத்தமாவாங்க சொல்லி சும்மா இருக்கிறதுக்கு தான் என்ன இல்லை சமாதானம் இல்லை. அதனால விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது? சமாதானமே இல்லைன்னு சொன்னாரு. எல்லாருக்கும் இருக்கிற சும்மா இருக்கிறதுக்கு தான் இல்லை என்ன இல்லை சமாதானமே இல்லை என்று அது 21வது வசனத்துல இருக்கு. அடுத்து இயேசு கிறிஸ்து கூட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போனேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ உலகம் தாமரை எப்பவுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. தண்ணியில இருந்தாலும் அது தண்ணி என்ன செய்யாது? அதை ஓட்டாது. நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். அதுதானே? அது வேற உலகத்துல இருக்கீங்க. இந்த உலகத்துல தானே இருக்கிறோம். சமாதானத்தை வைத்து போகிறேன். அது சமாதானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும்னு சொல்றாரு. நான் மறுபடியும் 37:11 இதே வசனம் இருக்கு. வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க. அந்த பூமி மட்டும் சொல்லிட்டு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால அவங்களுக்கு என்ன? மனமகிழ்ச்சி. சாந்த குணம் உள்ளவங்க தான் ஏதாவது பண்ண செய்வாங்க. சுதந்திரிக்கணும். பூமியே சுதந்திரிப்பாங்க. பூமியே சுதந்திரிப்பாங்க. எத்தனையோ குணம் தான் இருக்குது. குடியை கெடுக்கணும்னு பார்க்கிறோம். உங்களோட தான் ஆனா ஒரு சமாதானமற்ற ஒரு குணம் கூட, உண்மையற்ற ஒரு குணம், சாந்த குணம் இல்லாம கூட பட என்ன செய்யாதீங்க. கஷ்டங்கள்லாம் என்ன செய்யும்? உங்களுக்கு சரியா வரணுமா? டென்ஷன் ஆகாதீங்க. பிள்ளைங்க கூட பிள்ளைங்க என்ன செய்யாத? கோவப்படுறதே யாரு? பிள்ளைங்க சேட்டை பண்றதுனாலதான் அம்மா அப்பா இருந்து வருது. கோவமா பண்றது. பிள்ளைகளை என்ன செய்யும்? பிள்ளைங்க என்ன செய்யணும்? கீழ்படுத்த முடியும். அவங்களுக்குள்ள இருக்கிற அடங்காத ஆவியை நீங்க அடக்கி கூட உங்களுக்கு தான் அதிகாரம். உங்களுக்கு தான் எனக்கு அடக்க முடியும். ஆவியின் மேல அதிகாரத்தை உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்க. கீழ்படியாமை ஆவியா நீங்க அப்படியே பாருங்க. கத்துனா அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தான் சேட்டம். இன்னும் அடக்க நீங்க கத்துனா இன்னும் ஓவரா தான் பண்ணணும். ஒரு பாவம் பண்ணவங்க நீங்க பாவமே பண்ணலையா? ஒரு பாவம் கூட பண்ணாம சொல்லுங்க. நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தாங்க. நம்ம அப்படி இதுபடுத்த அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் ஓவரா செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஆவி நினைக்குது அப்படின்னு சொல்லி முழங்கால மடக்கியா கட்டுங்க. ஆவி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க. உள்ள இருக்கிற ஆவியை பார்த்து அதட்டு. வெளியே இருக்கிற முகத்தை பார்த்து என்ன செய்யும்? சிரிப்பு வருதா? சிரிப்புதான் சந்தோஷத்தை கொடுக்கு. சிரிக்கணும். உள்ள இருக்கிற ஆவியை பார்த்து என்ன செஞ்சுக்கணும்? முதல்ல அதட்டணும். அது வெளியே போயிடும். அது என்ன ஆவி? கீழ்படியாத ஆவி, உங்களுக்கு அடக்காத ஆவி அல்லது படிக்காத ஆவி. புரியுதா? அது ஒரு கசப்பின் ஆவி. உங்களை ஏதாவது வயது பேசுதா? திட்டி அது ஒரு ஆவி. உங்கள்கிட்ட தான் படிச்சிருக்கு. நான் சொல்லுவேன். நம்மகிட்ட தான் படிக்கும். பிள்ளைங்க ரோல் மாடல் நம்ம தான். அப்பா அம்மா தான். நம்ம ஜோம் பண்ணா அது
நீ முதல்ல வசதியா சரி கேட்போமா ஆனந்தத்தை ஜனத்துக்கு கல்வி கொடுப்பார் தன் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவங்களை ஆசீர்வதிப்பாராம் சாந்த குணத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன இருக்கு ஒரு கனெக்ஷன் சாந்த குணமுள்ளவங்களுக்கு தான் மிகுந்த மன மகிழ்ச்சி இருக்குமா என்ன இருக்கும் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க மிகுந்த சமாதானம் மிகுந்த சமாதானம் மிகுந்த சமாதானம் வேணும் மிகுந்த சமாதானம் எப்படி வரும் சாந்த குணம் சாந்த குணம் அந்த உதரத்தின் பலனான சிருஷ்டி I will create you peace உனக்குள்ள அந்த சமாதானத்தை நான் சிருஷ்டிக்க போறேன் நீ அதுக்கு முன்னால சாந்த குணத்தை அடையும்படி தேவையா சாந்த குணம் உனக்கு வேண்டாமா நீ என்னப்பா என்ன நோக்கிப்பா உன்னை எப்போதும் வேலை செய்யலாம் சின்ன வேலை பார்க்கலாம் பாடு பார்க்கலாம் கஷ்டம் வரலாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலை அவன் தான் போடுகிறாரு ஆனா மன ஆசையை விட்டுட்டு ஓடணும் பக்தி வேணும் பக்தியை விட பக்தி வேணும் வீணா பக்தி பக்தி சொல்லி மதவாதம் சில பேசுவாங்க இப்படி செய்யாதான் இப்படி பண்ணலாம் 40 நாள் தண்ணீரும் எதுவும் சாப்பிடாம இருந்தாலாம் அல்லது இந்த சிந்தனையோ இந்த கட்டோ இந்த பிடிச்சோயமோ இந்த சாபமோ வேணும் நீ மண்ணல சொல்லி சிலர்லாம் சொல்றத பார்க்கணும் இப்படி செய்தாதான் 10 அதிகாரம் வாசிக்கணும் நீ 10 அதிகாரம் வாசிக்கிற என்று சொல்லி இதெல்லாம் கிடையாது நாமே நான் எப்போ ஒரு வசனம் சொல்லுவேன் அது மனசுல வச்சுக்கோங்க அன்பு கூர்ந்து சொல்லுங்க அவரிடத்துல அன்பு கூர்ந்து வசனத்தை கை கொடுக்கிறவன் 1000 நம்மகிட்ட அன்பு கூர்ந்து செய்யணும் அன்பான செய்யணும் பயப்படக்கூடாது மற்ற யாரும் மற்ற எந்த தகவலும் எந்த புஷ்களை பார்த்தாலும் சொந்த புஷ்டருக்கு நீங்க கீழ்படிங்க ஒரு சொந்த புஷ்டரை கனப்பாடுங்க
யாரையும்
சந்ததி எப்படி இருக்கும்? சந்ததி பெருகப்பட்டிருக்கும். பிள்ளை சாரம் பெரிதாக இருக்கும். ஆனால் சாந்தமாய் அமைதியாக சாந்தமுள்ளாமை அமைதியாக உள்ளான ஒரு அலங்கரிப்பாக வெளியே அலங்கரிப்பா தெரிய வேண்டாம். தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. புறமான அலங்கரிப்பு அலங்காரமாய் இருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தேவை. நம்ம நல்லா இருக்கணும். எப்பவுமே சொல்லி ஆனா அது மட்டும் இல்லை. புறமான அலங்கரிப்பு மட்டும் இல்லை. அவங்களோட மட்டும் அல்ல. அதுக்கு உதவமான வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி என்ன? ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி நம்முடைய குணத்தில் மாற்றம், மைண்ட்ல மாற்றம், அந்த மனசு மாறணும். ஒரு அந்த மன்னிப்பு இருக்கணும், மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். இல்லைன்னா யாரும் ஒருத்தர் இப்பொழுதும் இந்த வார்த்தையை எனக்கு மன்னிப்பு வேணும், எனக்கு இப்பொழுது forgiveness வேணும், மன்னிப்பு வேணும், எனக்கு repentance, நான் மனம் திரும்பியவன், நான் சரணம் பண்றேன். சொல்லுவாங்க ஒரு திசையிலிருந்து ஒரு திட்டிலிருந்து இன்னொரு பக்கம் நான் வந்தேன்னு சொல்லி முடிச்சு உங்க மைண்ட் மாறுதான். அது மைண்ட மாத்துறதுக்கு தான் ஒரே பேசினாமோ உள்ள குழம்பி அடையக்கூடாது, குழம்பக்கூடாது. தத்தளிக்கிறியா? அந்த தத்தளிப்பை பாக்குறத கூட உன் கையில இருந்து உன் பக்கத்துல இருந்து நீக்கி விடுறேன்னு சொன்னாங்க. முதலாளே ராமதரையா கிளம்புறமா ஆதிக்க பாஷை இடையிலமா மன்னிப்பு வேணும். என்னுடைய மன்னிப்பு தான் சொல்றேன். என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். மன திரும்புங்க. அதை போட்டுடாது. வசனத்தை ஞாபகம் மன திரும்புங்க. பங்குராஜ்ய சமயமா இருக்கிறது. Kingdom is right at hand. சமயமாக இருக்கிறது, சமயமாக இருக்கிறது, சமயமாக இருக்கிறது. இவன் மனத்துல மாறு, மைண்ட் மாறணும். திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுறார். திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லாம் உங்களுடைய புகழமைத்தனம் கூட மாறும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கிறது, உங்களுடைய ஃபெல்லோஷிப் யாரோட இருக்கிறது, ஒரு எல்லாரோடு தான் நீங்க வெற்றி பண்றீங்க, வேலை பண்ற இடங்கள்ல. ஆனாலும் கூட உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு ஒருத்தருக்கு கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எது? உங்களுடைய ஐக்கியம் எது? சொல்ல முடியுமா? உங்க ஸ்நேகிதரை போல நீங்க அப்போ என்னுடைய ஸ்நேகிதி எனக்கு மிகவும் தெரியமானது. எனக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? மற்றவங்க உங்களை பார்த்து வெற்றி கொள்வாங்க. அவங்க வெற்றி கொள்ளவே மாட்டாங்க. மனுஷன் ஒரு போதும் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் கூட அவங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க, உற்சாகப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஆடவும் சின்னதை கூட சின்ன ஒரு குழந்தை கூட நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆடு ரொம்ப குழந்தை பார்த்து பாராட்டு வார்த்தைமா பிரகவதியா சந்திர வாவிக்கிற பாஷா யாரை கட்டப்பட்டிருக்க கூடாது, கட்டப்பட்டிருக்க கூடாது, பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, பாதிக்கப்பட்டிருக்கா உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்க உடலுக்கெல்லாம் எப்படி ஆரோக்கியமா இருக்கீங்க? உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்ட மனதை ஆண்டவர் என்பது காரியப்படுகிறார், குணப்படுத்துவதை சொல்லி வந்திருக்கிறார். உங்களுடைய அடி காயத்தெல்லாம் ஆண்டவர் குணமாக்குறார். உங்களுடைய காயத்தை கற்றுறாரு, உங்களுடைய காயத்தை கற்றுறாரு. விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க, ஆவியானவர் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரெண்டு நாளா திரும்ப திரும்பவும் படித்து பாருங்க, திரும்பவும் நான் நடந்துப்பேன், குணமாக்குவேன். ஆண்டவர் அடிப்பேன் வாக்கு சமயமாயிருக்கிறது, சமயமாயிருக்கிறது. சமாதானம் சமாதானம் உங்களை
பாவம் மன்னிக்கப்படணும், மன்னிப்பு கேளுங்க. மன்னிக்கப்படாம ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. தாயே சொல்லிட்டு ஆண்டவரே சொல்ற சந்தோஷம் வேணுமல்லவா, சமாதானம் வேணுமல்லவா, உன்னை கொடுக்கிற ஆவி எது, உன்னை கட்டில் கொண்ட ஆவி எது, அது புருஷன் ஆவியோ அம்மின் ஆவியோ இந்த மனப்பரிசினாலே அந்த ஒரு நிரப்பப்பட்ட
எப்படி அழகிருந்ததற்காக இயேசுவின் நாமத்தில்